எந்த ஒரு மரத்துலையுமே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மரம் பெருசான உடனே பூ விடும். அதுக்கப்புறம் வந்து அந்த பூ பிஞ்சாகி காயாகி அதுக்கப்புறம் பழமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த மரத்தினுடைய 4 பருவமுமே ஒரே மரத்தில் இருந்தது. இது பாருங்கள், இந்த மரத்தினுடைய பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து காய். இதுக்கு பின்னாடி வந்து நான் ஒரு சின்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு பிஞ்சு தெரியுது பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு நல்லா தெரியும். இது வந்து பிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த காய். அதுக்கப்புறம் இந்த பழம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த மரம் என்ன மரம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. அந்த காய்கள் எல்லாமே வந்து பழுத்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா கவனித்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து பாக்கு மரம் தான். அந்த பாக்கு மரத்தில் 4 பருவமே அந்த மரத்தை சுற்றி இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதனால் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லை. அவ்வளோனால தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த காய்களும் இந்த பழங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த பூ வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நேரில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.